ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் கூட புதிய தலைப்போடு கூட ஆவியானுடைய துணை கொண்டு நாம் தியானிக்கலாம். கர்த்தரிடத்தில் விசாரித்தல். கர்த்தரிடத்தில் விசாரித்த சிலரை குறித்து நாம் பார்க்கலாம். விசாரித்தல் என்று சொல்லும் போது கவனித்துக் கொள்ளுதல், வினவுதல், ஒருவரை பற்றி ஒருவரிடத்திலே விசாரிக்கிறது. ஒரு போலீஸ் அதிகாரி வந்து விசாரிக்கிறாங்க, அல்லது ஒரு போஸ்ட்மேன் வந்து விசாரிக்கிறாங்க, எந்த இடத்துல வீடு இருக்கு, எங்க இருக்குது. இப்ப நிறைய இப்ப கொரியர் வராங்க, அப்புறம் உணவு பதார்த்தங்களை கொண்டு வராங்க, எல்லாம் விசாரிக்கிறாங்க இல்லையா? அப்படி விசாரிக்க அது ஒரு விசாரித்தல். ஆலோசனை கேட்டல். இந்த இடத்துல ஆலோசனை கேட்டல் தான் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவரிடத்துல நலம் ஆலோசனை கேட்டல், நலம் விசாரிக்கிறது. விசாரித்தல் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் காணப்படுகிறது. விசாரிக்கும்படியாக காவல் கிடங்களை வைக்கிறாங்க, காவல் அதிகாரியா வைக்கிறாங்க, அப்படிலாம் சொல்லி நிறைய இந்த இடத்துல கர்த்தரிடத்தில் விசாரித்தல், கர்த்தரிடத்தில் போய் ஆலோசனை கேட்டல், கர்த்தரிடத்திலே போய் வினவுதல், கர்த்தரிடத்திலே போய் விண்ணப்பித்தல், இதெல்லாம் இதுல இன்னைக்கு நம்ம தியானிக்க போற தியானத்துல இருக்கு. அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறப்பனாலே உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் சொல்லி நாம் அவரிடத்திலே விசாரிப்பதற்கு முன்பதாக அவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன் அருகில் இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் பரமபிதா உன் குறைவெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார், கலங்காதே. பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. துயரமெல்லாம் புரிந்திடும் தேவனவர் உன் பாரம் சிலுவையில் சுமந்தாரே. கவலையை அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. எத்தனை ஆறுதலான பாடல்கள் மூலமாக நீ ஆறுதல் படுத்தினே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீர் ஆறுதல் படுத்தி இருப்பேன் நம்பி ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே ஆவியானவனோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். முதலாவது ஆதியாகமம் 25:22 வாசிக்க கேட்போம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். யாருன்னு பார்க்கும்போது ரெபேக்காள். பாருங்க, ஈசாக்கு ரெபேக்காளை திருமணம் முடிக்கும் போது ஈசாக்குக்கு வயது 40 வயதாச்சு. ஒருவேளை இவளுக்கு 35 வயது கூட இருந்திருக்கலாம், 5 வயது வித்தியாசங்கள் இருந்திருக்கலாம், அல்லது 30 வயதா இருந்திருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம். அவளுக்கு திருமணம் ஆகிறது. அங்க அவ
சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு அவள் சகோதரி, பெத்துவேலுக்கு குமாரத்தி. 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. திருமணம் முடிச்சு வர்றாங்க. இந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவளுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார், வேண்டுதல் செய்யறான். பாருங்க, அந்த ஈசாக்கு முற்பிதாக்கள்ல ஈசாக்கு மட்டும்தான் ஒரே மனைவியோடு வாழ்ந்தவள். அவளுக்கு கடைசியில குழந்தை இல்லை. 20 வருஷம் காத்திருக்கிறாங்க, பிள்ளை இல்லை. பாருங்க, அவன் தன்னுடைய மனைவி மலடியா இருக்கிறான்னு சொல்லி கர்த்தரிடத்திலே அவன் நோக்கி வேண்டுதல் செய்தான். ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு குழந்தைய கொடுக்கணும்ப்பா, நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்யறான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். இப்ப கர்ப்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொள்ளுகிறதாம். அப்ப 2 பிள்ளைகள் இருக்குன்றத அவ தெரிஞ்சுக்க, என்னன்னா தெரியல அவளுக்கு. அவ தெரிந்து கொண்டாளா, தெரிந்து கொள்ள, பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் என்ன செய்யறா, இது எப்படியோ அது எப்படியோ ஆக போகுதோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போறா, கேட்கறதுக்கு போறா, வினாவதற்கு போறா, ஜெபிக்கும்படி போறா. எல்லாமே அர்த்தம் எடுத்துக்கலாம் பாருங்க. ஆலோசனை கேட்கும்படி போறா. இப்ப ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட கேட்டிருக்கலாம், அல்லது தன் மாமியார்ட்ட கேட்டிருக்கலாம், யார்ட்டையாவது கேட்டிருக்கலாம். மாமியார் மரித்து விட்டாங்க, அது வேற காரியம். முன்ன 10 பெரியவங்க இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, பழக்கம் உள்ளவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட எல்லாம் கூட கேட்டிருக்கலாம். இல்லது மருத்துவச்சிகளை அழைச்சு கூட என்ன பண்ணிருக்கலாம், இது என்னமா முடியுமோ, 2 பிள்ளைகள் ஒன்னொன்று மோதி கொள்ளுது, 2 பிள்ளைங்க தானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனா கணவன்கிட்ட சொல்லியிருக்கலாம், கணவன்கிட்ட, ஆண்டவனே இந்த மாதிரி என்னுடைய வயிற்றுல கர்ப்பத்துல இப்படி இருக்கு, எதுவுமே சொல்லல. நேரா அவ என்ன பண்றா, கர்த்தரிடத்தில் விசாரிக்க போறா. இன்றைய நாள்ல நம்ம ஏதாவது ஒரு பிரெக்னெண்டா இருக்கும்போது, எல்லாரும் அந்த பாதையில கடந்து வந்திருக்கோம் இல்லையா, அப்படி பிரெக்னெண்டா இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனே எங்க போறோம், டாக்டர்கிட்ட போறோம். நான் கூட நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும்போது 2வது குழந்தைக்கு ஒரு விழா நடந்தது. ஒரு விழா நடந்த போது குழி தோண்டி அந்த இடத்துல அந்த குச்சியெல்லாம் ஊனி வச்சிருந்தாங்க. அது பிறகு குச்சியெல்லாம் எடுத்தோம்னா அந்த பள்ளம் இருந்துச்சு. அது தெரியாம அதுல காலை வைத்து விழுந்துட்டேன். விழுந்த உடனே எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கிருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இங்க உள்ளுக்குள்ளேயே கேம்பஸ்குள்ளேயே நான் வேலை செய்யற இடமும் எங்க வீடும் இருந்துச்சு. அப்ப வந்துட்டேன். வந்த உடனே எங்க அம்மாலாம் ரொம்ப அலைட்டாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அப்புறம் உடனே அன்றைக்கே அந்த நேரத்திலே உடனே டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி உடனே டாக்டர்கிட்ட போய் விழுந்தோமே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கணும். அப்ப பிள்ளை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நமக்கு அப்படித்தானே தோணும். ஒரு மருத்துவத்துல ஏதாவது உடம்பு சரியில்லை அது சரினா உடனே டாக்டர்கிட்ட போவோம். உடனே ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறதுக்கு போறது கொஞ்சம் பேர் தான். ஜெபிப்போம், ஜெபித்து விட்டு கடந்து போவோம். எங்க போனாலும் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போறேன்ப்பா, நீங்க தான் எங்களுக்கு முன்னால பேசுங்கன்னு அப்படி ஜெபித்து போவது வழக்கம். என்னுடைய வழக்கம், உங்களுக்கும் அந்த வழக்கமா இருக்கலாம். ஆனா உடனே எந்தெந்த இடத்துல யார் பார்க்க வேணுமோ அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம போறோம். ஆனா இவ அப்படிலாம் செய்யாம கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போறா. என்ன ஆண்டவரே இப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் பாருங்க 23ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை செவிப்பான் என்றார். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க ஆண்டவரு. அப்படியே அந்த பிற்காலத்துல நடக்க போற காரியங்களை அவ விசாரிச்ச உடனே, நீ பயப்படாதமா, கவலைப்படாத, உன்னிடத்துல இருந்து 2 ஜாதிகள் 2 பிள்ளைகள் சொல்ல 2 ஜாதிகள் உன் கற்பத்திலே உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். 2 விதமான ஜாதிகள் சொல்றாரு, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலசாலிகளாய் இருப்பார்கள், பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் சொல்றாங்க. அதே மாதிரி 2 பிள்ளைகள் பிறக்குது, ஏசா யாக்கோபு. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும், உடம்பு முழுக்க சர்வாங்கம்னு சர்வ அங்கமும் அர்த்தம், ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்படுறான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். அவனுடைய சகோதரன் அவனுடைய குதிகாலை பிடித்து கொண்டே வெளிப்பட்டான், அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாயினா. 60 வயதெல்லாம் 2 பிள்ளை. அதற்கு பிறகு நடக்கிற காரியம்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா அவள் போய் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாள். விசாரிக்கும் போது ஆண்டவர் இவன் என்ன விசாரிக்கிறது அப்படிலாம் இல்லாம நம்மை விசாரிக்கும் பரமபிதா அப்படியே சொல்றார்,
உன்னிடத்துல 2 ஜாதிகள் புறப்படுது, உன்னை வயிற்றிலிருந்து 2 விதமான ஜனங்கள் வெளியே வருவாங்க, ஒருவன் மற்றவனை காட்டிலும் பலத்திருப்பான், அப்படி இப்படின்னு முழு சரித்திரத்தையும் சொல்றாங்க. அதே மாதிரிதான் ஏசா ஒரு தனியா இருக்கிறான், யாக்கோபு ஒரு தனி ஜாதியா இருக்கான், ஏசா ஒரு தனி ஜாதியா இருக்கான், 2 விதமான ஜனக்கூட்டம் எல்லாம் நடக்குது பிரியமானவர்களே. அப்படியே ஆண்டவர் சொல்றார், நீங்களும் நானும் எந்த ஒரு காரியம் வந்தாலும் வாழ்க்கையிலே நமக்கு எந்த விதமான போராட்டம் வந்தாலும் தனிப்பட்ட முறையில எந்த போராட்டம், எந்த ஒரு மனிதனையும் முதலில் தேடிப்ப, மனித உதவி அவசியம்தான். தேவனை இயேசுவே தேவ ஆண்டவர் மனித தயவிலும் வளர்ந்தார் தான், இருக்க வேண்டியதான். ஆனா முதலாவது நாம் விசாரிக்க வேண்டிய ஒரு நபர் உண்டு, நாம் செல்ல வேண்டிய ஒரு இடம் உண்டு, நாம் சொல்ல வேண்டிய ஒரு நபர் உண்டு. அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம். நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே போய் விசாரிக்கும்படியாக. ஏன்னா அவர்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களை விசாரிப்பேன், நான் உங்களுடைய பாரங்களை சுமப்பேன், நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்வேன், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று சொல்கிறார். மனுஷர்கிட்ட அல்ல, ஆண்டவரிடத்திலே விசாரிக்கும் போது அங்க ஒரு பெரிய காரியம் நடக்கும். இவள் கர்ப்பிணியாயிருக்கிறார், இவள் போய் விசாரிக்கிறார். நீங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே குழப்பத்தோடு காணப்படுகிறீர்களா? ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார்களா? என்ன செய்வது என்று குழப்பத்தோடு காணப்படுகிறீர்களா? பணத்திற்கு எங்கே போவது, இதற்கு பிறகு விளைவுகள் எப்படி நம்ம சந்திக்கிறது, இப்படிலாம் பல காரியத்தோடு இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் விசாரிங்கள். அவர் அழகாய் உங்களுக்கு பாதைகளை காட்டுவார், அழகாய் உங்களை வழி நடத்துவார். அந்த ஆண்டவரை நோக்கி ஒரு பாடலை பாடுவோமா? வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் நண்டையில் என்கிறார், இலை பாறுதல் தரும் இயேசுவை இன்று தேடி நாடி ஓடிவா, என்று தேடி நாடி ஓடிவா. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே, பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. 2வது பாருங்க, வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, இந்த இடத்துல சாமுவேலுக்கு வயசாயிடுது. அப்ப தன் குமாரரை இஸ்ரவேலில நியாயாதிபதிகளா வைக்கிறான். அப்ப அவங்க எல்லாரும் இஸ்ரவேல் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கும் வயசாயிடுச்சு, ஆனா எங்களுக்கு கட்டாயம் நியாயம் விசாரிக்கலாம் ஒரு ராஜாவை ஏற்படுத்தும், உங்க பிள்ளைகள் எல்லாம் இல்ல, ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் சொல்றாங்க. அந்த காரியம் விசாரிப்பதற்கு, எங்களை விசாரிப்பதற்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. இது சாமுவேலுக்கு ரொம்ப விசனமா காணப்பட்டது. அது மட்டும் இல்ல, இது தகாததாய் காணப்பட்டது. எதுக்கு எல்லாமே சௌகரியமா இருக்கிறாங்க, எதுக்கு இவங்க ராஜா கேட்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் போய் கர்த்தரை விசாரிக்க போயிட்டான், விண்ணப்பிக்க போறான், ஜெபிக்க போறான், ஆலோசனை கேட்க போறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு சாமுவேலை நோக்கி, 7ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்றார். பாத்தீங்களா, அந்த ஜனங்கள் சொல்றதெல்லாம் நீ கேளுப்பா, அவங்க என்ன, நான் அவங்கள ஆளாதபடி அவங்கள ஒன்ன தள்ளல, என்னதான் தள்ளினாங்கன்னு சொல்லிட்டு 8ஆம் வசனம் பாருங்க. நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்களை என்னை விட்டு வேற தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கையின்படியும் செய்தது போல அவர்கள் இப்போ உனக்கும் செய்யறாங்க. எனக்கு தான் அப்படி செஞ்சாங்க, இப்போ உனக்கும் செய்யறாங்க. 9ஆம் வசனம் பாருங்களேன். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். அவங்க சொல்ல கேடு, ஆனாலும் உன்னுடைய அபிப்பிராயம் என்பதை காட்டும்படி ஒரு ராஜா ஆளணும்னா என்னென்ன பிரச்சனை வரும்ன்றத நீ சொல்லுன்றாங்க. பாருங்க, அவன் 10ஆம் வசனத்துல இருந்து அவன் என்ன செய்யறான், 17ஆம் வசனம் வரைக்கும் அவன் என்ன பண்றான் சொல்றான். சாமுவேல் சொல்றாரு, தீர்க்கதரிசி, ஒரு ராஜா வேணும் நீங்க சொல்றீங்களே, ராஜா வந்தா என்னென்ன நடக்கும் தெரியுமா, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம்
11ஆம் வசனம் பாருங்க. தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரையும் உங்கள் ரத சாரதிகளையும் என்ன பண்ணுவான், அவங்க குதிரை வீரர்களையும் வைத்துக் கொள்வான், அவங்க குமாரரையும் வைத்துக் கொள்வான். அப்புறம் 1000 பேருக்கு 50 பேருக்கு தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சல்களை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களையும் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவங்கள வச்சுக்குவான். அது மட்டும் இல்ல, உங்க குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாயும் சமையல் பண்ணுகிறவர்களாயும் அப்பம் சுடுகிறவர்களாயும் உங்களை வச்சுக்குவாங்க அப்படிலாம் சொல்லி, உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க, 10ல் 1 பங்கு அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியம். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்கள் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதிகளையும் எடுத்து தங்கள் வேலைக்கு வைத்துக் கொள்வாங்க. அதனால நீங்க ராஜா வேணும்னு கேட்கறீங்களேன்னு சொல்லிட்டு ஆடு மாடுகள்லாம் பலத்ததா அதுலயும் 10ல் 1 பங்கு அவர் எடுத்துக்குவார் ராஜா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. அந்த 19ஆம் வசனம் பாருங்களேன். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். பாத்தீங்களா, ஒரே உறுதியா இருக்காங்க. அப்படிலாம் இல்ல, சொல்ல கேட்க அவர் எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. அவர்தெல்லாம் இல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வேணும்னு சொன்ன உடனே அப்புறம் என்ன பண்றாரு, 21ஆம் வசனத்துல சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு உடனே தேவனிடத்துல கர்த்தரிடத்துல தெரியப்படுத்தலாம், விசாரிக்க போறான். ஆண்டவரே, இப்படிலாம் நான் சொன்னேன், என்னுடைய அப்பியாசலாம் எடுத்து சொன்னேன், ராஜா வந்தா எவ்வளவுலாம் கஷ்டம்லாம் சொன்னேன், ஆனா அவங்க என் சொல்ல கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் தெரியப்படுத்துறான். உடனே கர்த்தர் அந்த வசனம் வாசிங்களா, 22ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். பாத்தீங்களா, அதுக்கு பிறகு ராஜா ஏற்படுது. பென்யமின் வம்சத்தார்ல கீசின் குமாரனாகிய சவுல தெரிஞ்செடுக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆனா ஆக மொத்தத்துல ராஜாவை அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அப்போ இந்த தீர்க்க தரிசி ஜனங்களுக்காக என்ன பண்றாரு, விசாரித்து விசாரித்து காரியங்களை ஆண்டவர் சொல்றதை இங்க சொல்றார், திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் சொல்றார், திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் ஜனங்கள் சொல்றத சொல்றாரு. ஆக விசாரித்து விசாரித்து ராஜா வேணும்னா, அப்படியா உங்களுக்கு ராஜா வேணுமா நாங்க வச்சுங்க அப்படிலாம் சொல்லல. எந்த ராஜா யாரு எல்லாம் கேட்டு, நீங்க 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சவுல் என்பவனை தெரிந்து சவுல் என்பவன் தன் கழுதையை தேடி வருவான், இந்த இடத்துக்கு போ, நீ அந்த இடத்துல போய் பலியிடுறதுக்காக அங்க போ, உனக்கு எல்லாமே நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு எல்லாம் அழகா ஆண்டவரே அவனுக்கு ஆலோசனை கொடுத்து அதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால ஆலோசனை கொடுத்து சவுல ராஜாவாக்குறான். சவுல் போய் சீட்டு விழுது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை உன்னதான் ராஜாவாக்க சொல்றாங்க. அவன் போய் பயந்துகிட்டு கழுதையை எடுத்துக்கிட்டு போய் அவங்க சின்ன தகப்பன் கிட்ட சொன்னோன்னே என்ன சொன்னார் தீர்க்கதரிசின் போது, இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னார் கழுதை, அதே மாதிரி கொண்டு வந்துட்டேன், தன்னை ராஜாவாக்கிற போற விஷயம், இந்த மாதிரி விருந்து பண்ண விஷயம் எதுவுமே சொல்லல. அவன் போய் தளவாடங்கள் மத்தியில ஒளிந்து கொண்டிருக்கிறான். அப்ப சீட்டு பென்யமின் கோத்திரத்தை எல்லாரும் முன்னாலும் போடும்போது சவுலின் பேருக்கு உழுது. அப்ப எங்கன்னு பாக்குறான், ஒளிஞ்சிருக்கான் காண. அப்பவும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான், போய் விசாரிக்கிறான். அப்பதான் அவன் தளவாடங்களின் மத்தியிலே ஒளிந்து கொண்டிருக்கான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அது 11ஆம் அதிகாரத்துல இருக்குது பாருங்க. அவன் இனி 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இடத்துல இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கான் என்று கர்த்தர் சொல்றார். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாயிருந்தான். உடனே அவனுக்கு அபிஷேகம் பண்றாங்கன்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த அருமையான வேளையில நீங்களும் நானும் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா, இது நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு காண்றதுக்கு நம்ம போய் விசாரித்தா, போய் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறா. இந்த இடத்துல ஒரு மெயினான ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு டிசிஷன் தீர்மானம் எடுக்கணும். ஒரு கல்யாணமா, ஒரு பலவிதமான வேலை காரியங்களா, இந்த ஊருக்கு வெளிநாட்டுக்கு போறதா, இல்ல இங்க இருக்குது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட திரும்பவும் விசாரித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவரே வார்த்தைகளை கொடுங்க. ஒரு தீர்க்க தரிசி என்ன பண்றாரு, தன்னுடைய ஜனங்களுக்கு ராஜா வேணும் கட்டணும் டக்குன்னு செய்யல, உடனே விசாரித்து அவர் சொன்ன பிறகு அந்த ராஜாவை எப்படி கண்டுபிடிக்கணும், என்ன செய்யணும், எப்படி அபிஷேகிக்கணும் எல்லாம் அவரு திட்டவட்டமா சொல்லி கொடுக்கிறார். விசாரித்து நீங்களும் நானும் அப்படி விசாரித்து நாம் காரியங்களை செய்யும் போது மிகவும் அழகாய் இருக்கும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படி செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? அப்படி அர்ப்பணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அப்படி செய்யணும். உடனே ஒரு பெரிய மனுஷட்ட போகணும், உடனே
ஒரு வக்கீல பார்க்கணும், உடனே அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும். கர்த்தரிடத்துல விசாரிங்க, கர்த்தரிடத்துல விசாரிங்க. என்னைய சேர்த்துதான் சொல்றேன், கர்த்தரிடத்துல விசாரிக்க நாம் பழகி கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அழகாக ஆண்டவர் நடத்துவார். எந்த ஒரு காரியம், ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை படிக்க அனுப்பணும் அல்லது பிள்ளைகளை இந்த கோர்ஸ் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? காத்திருந்த, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்கப்பா, ஒரு வார்த்தை கொடுங்கன்னு சொல்லி அவரிடத்துல விசாரிக்கும் போது அவர் என்ன செய்வாரு? நம்மை அழகாய் நடத்துகிறவராக, அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தராய்ந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஒரு பாடலை கூட பாடலாம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, ஆமீன், வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ, புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அடுத்ததாய் பார்க்கும்போது 2 சாமுவேல் 5:19 வாசிக்க கேட்போம். பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். பாருங்க, இந்த சம்பவம் தாவீது போய் நல்லா, தாவீது தாவீதி நகரம் என்று சொல்லக்கூடிய கோட்டையிலே அவன் அந்த இடத்துல தங்கி இருக்கிறான். அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதி நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் தொடங்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து நல்ல பெரிய வல்லவனானான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தான்னு சொல்லப்படுது. அப்ப தீருவின் ராஜாவாகிய ஈராம் என்ன பண்றாரு? நிறைய காரியங்கள் எல்லாம் அனுப்பி, தாவீது ஸ்தானாபதிகளை எல்லாம் அனுப்பி, கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரை அனுப்பி தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? மனைவி மருமனாட்டி எல்லாரையும் கூட்டிட்டு நல்லா சந்தோஷமா பிள்ளைகளை பெற்று நல்லா அவன் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த பெலிஸ்தர் என்ன பண்றாங்க? தாவீது இங்க நல்லா குடியிருக்கிறான், ராஜாவாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விரோதமா எழும்புறான். பாருங்க 17ஆம் வசனம், 5:17 பாருங்க, 5:17. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். அடுத்தது வாசி. பெலிஸ்தியரோ வந்து ரெஃபாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பாருங்க, தாவீது இப்படி ராஜாவாயிட்டானோன்னு அவனுக்கு விரோதமா வர்றாங்க. தாவீது என்ன பண்றான்? அதை கேள்விப்பட்டு ஒரு அரணிப்பான இடத்துல முதல் போய் தங்குறான். தங்கிட்டு பெலிஸ்தருக்கு விரோதமா இப்பதான் அந்த கேள்வி கேட்கறான். ஆண்டவரே, அரணிப்பான இடத்துல இருந்துட்டு, ஆண்டவரே, பெலிஸ்தருக்கு விரோதமாக நான் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்துல விசாரித்தான். பாருங்க, எந்த ஒரு ராஜாவையும் துணைக்கு கூப்பிடலங்க, யாருடைய உதவியும் அவர் கேட்கவே இல்லை. ராஜா போய் அரணிப்பான இடத்துல தங்கி கொண்டு, பாதுகாப்பான இடத்துல தங்கி கொண்டு என்ன செய்யறான்? அவன் ஆண்டவரிடத்துல கர்த்தரிடத்துல விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். பாத்தீங்களா? கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது கர்த்தர் வார்த்தையின் மூலம், நிறைய காரியனுடைய வாழ்க்கையில வார்த்தையின் மூலம் தான் அவர் என்னோடு கூட நான் பேசுவதை நான் அறிந்திருக்கிறேன். வார்த்தையின் மூலம் இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்லுவாரு. படுத்திருக்கும் போது, தூங்கும் போது நிறைய காரியத்தை வார்த்தைகளின் மூலம் பேசுவதை என்னுடைய வாழ்க்கையில நான் ருசித்திருக்கிறேன். ரொம்ப பெரிய பரிசுத்தவான் கிடையாது, நான் பெரிய ஊழியக்காரன் கிடையாது, சின்ன சின்ன ஊழியம் தான் செய்யறோம் அவருக்காக. ஏதோ அவருக்காக ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அவர் அழகாய் நம்மை நடத்துவார். ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடமாட்டார். சத்துருக்கு அது பிடிக்காதான். சத்துரு பல பக்கங்களை நம்மை நெருக்கும், நம்மை பலவீனப்படுத்தும், நம்முடைய விசுவாசம் தொய்ந்து போகிற மாதிரி நம்மை செய்யும், வீழ்த்துற மாதிரி செய்யும். என்ன நீ ஆண்டவன் கூப்பிட்டுக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, இவங்களாம் நல்லா இருக்காங்க சொல்லுவான் பிசாசு. அதெல்லாம் தகத்தெந்தித்த ஆண்டவருடைய வார்த்தைகளை மட்டும் நம்ம கேட்கணும். உடனே தாவீது பாருங்க 20ஆம் வசனம், தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல
கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பாத்தீங்களா? தாவீது பாகால் பிராசிமுக்கு வரான். வந்த உடனே அதுக்கு முன்னால அதுக்கு வேற பேர் இருந்துச்சு. பாகால் பிராசிமுக்கு வந்து அவர்களை முறியடிக்கிறான். முறியடிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துக்கு பாருங்க, அவங்க வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். ரெப்பாயிம் பள்ளத்தாக்குல தான் வந்து சண்டை நடக்குது பாருங்க. அந்த இடத்துல ஒரு தண்ணீர் உடைச்சு விட்டா, பாலெல்லாம் உடைச்சு விடுறாங்க இல்லையா, உடைஞ்சு போகுது. அப்ப தண்ணி எப்படி பெருக்கெடுத்து ஓடி வருது இல்லையா அந்த ஆத்துல இருந்து, அந்த மாதிரி உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார். எப்படிங்க இது முடியும்? உடைந்து ஓட பண்ணினான், உடைத்து ஓட பண்ணினான்னு சொல்லி அதனால அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அவங்க அங்க வந்து பெலிஸ்தருடைய விக்கிரங்கள்லாம் விட்டு ஓடிட்டாங்க. அவங்க அதையெல்லாம் தாவீது மனுஷரும் என்ன பண்றாங்க, சுட்டெரித்தாங்க என்று சொல்லி நம்ம பாக்குறோம். பெலிஸ்தர் திரும்பவும் வராங்க பாருங்க. அவங்களுக்கு விட முடியல, தாவீதையும் அவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களை விட முடியல. திருப்பி ரெப்பாயின் பள்ளத்தாக்குல வந்து திரும்பவும் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல பாருங்க, பெலிஸ்தர் திரும்ப வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்குல இறங்குறாங்க. அப்ப தாவீது என்ன பண்ற, 23 வசனம் வாசிங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய் என்றார். பாருங்க, தாவீது திரும்ப விசாரிக்கிறான். என்னப்பா திருப்பி வந்துட்டாங்களே, என்ன இது அப்படின்னு கேட்டு விசாரிக்கும் போது, நீ இந்த தடவை நேரா போக வேணாம், முசுக்கட்டை செடிக்கு பின்னால செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் இடத்துல பாய்ந்து போ. அடுத்த வசனம் சொல்லுது, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது, என்ன செல்லுகிற, ஆண்டவருடைய பிரசன்னம் அங்க போகுது. அதுல அடுத்த பகுதி பாருங்க, சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். புறப்பட்டு போவார்ல, புறப்பட்டிருப்பா. அதுதான் அந்த முசுக்கட்டை செடியின் இறைச்சல். மெதுவா அந்த நுனியில கேட்கிற அந்த செல்லுகிற இறைச்சல், செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சல். அந்த இடத்துல அவர் போறத நீ தெரிஞ்சுக்குவே, நீ உடனே சீக்கிரமா எழும்பி போ, உனக்கு முன்பாக அவர்களை முறியடிக்க கர்த்தர் புறப்பட்டு இருப்பார். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு அருமையான டைரக்ஷன் கொடுக்கிறார். இப்ப நேரா போவாதப்பா, இப்படி போ, முசுக்கட்டை செடிக்கு எதிரா போய் பாய்ந்து போ. எவ்வளவு அழகா இருக்கு, கைட் பண்றாரு பாத்தீங்களா. மனுஷர்கள் அப்படி இப்படியும் கைட் பண்ணுவாங்க. நாங்க ஒரு தடவை ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்த போது அந்த ஒரு டைரக்ஷன் கேட்கிறோம், இந்த இடத்துக்கு எப்படி போனோம், இப்படி போய் அப்படி போன்றாங்க. அங்க போனா வேற இடமா இருக்குது, அந்த இடத்துக்கு போனா அங்க ஒருத்தர் கேட்கும்போது அங்க தப்பா சொல்றாங்க, அந்த இடத்துல ரோடே இல்லைங்க, திருப்பி வந்து பழைய மாதிரியே சுத்திக்கிட்டு வந்து அப்படிலாம் காட்டு. ஏன்னா இந்த இது கூட பாருங்க, நம்ம கார்ல போகும்போது டைரக்ஷனுக்கு நம்ம இதுல வச்சுப்போம் இல்லையா, செல்லுல, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூட அது கூட நிறைய வேளையில தப்பா காட்டும், இல்லைன்னா சுத்தி போக பண்ணும். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. எவ்வளவு அழகா, நீ இப்ப உடனே புறப்பட்டு போ, உன் கையில பெலிஸ்தரை ஒப்பு கொடுப்பேன், சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் முதல் தடவை சொல்ற. திருப்பி அவங்க வந்த உடனே திருப்பி சொல்றா, இப்ப நேரா போவாத, முசுக்கட்டை செடியின் வழியாக அதற்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாயின்றார். அதே மாதிரி செய்யறாரு. அதுக்கு முன்னால என்ன பண்றாரு, ஆண்டவர் அவர்களை முறியடிக்கும்படியாக முன்னாக புறப்பட்டு போயிட்டாருங்க. கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவன் நடந்தான், கர்த்தரிடத்துல விசாரித்தான், அவன் ஆலோசனையின்படி நடந்தான். கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான் என்று சொல்ல போடப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல கேட்போமா, எந்த அனிப்பட்ட முறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே வியாதியா அல்லது என்ன பிரெக்னண்டா இருக்கும்போது ஏதாவது பிரச்சனையா, அல்லது கர்ப்பம் உண்டாகவில்லையா, குழந்தை இல்லையா, என்னென்ன காரியங்கள் எது இருந்தாலும் அவர் ஒரு தாய் போன்றவர், அவர் தாய் போன்றவர். வெட்கப்படாதபடி அவரிடத்துல விசாரிப்போம். அது மட்டும் இல்ல, பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் தங்களுக்குரிய பிரச்சனைகளை அவரிடத்துல விசாரிப்போம். என்ன இருந்தாலும், ஒருவேளை ஒய்ஃப் கிட்ட சொல்றதுக்கு வெட்கப்பட்டிருக்கலாம், கணவன் கிட்ட சொல்றதுக்கு மனைவி வெட்கப்பட்டிருக்கலாம், அல்லது பயந்து இருக்கலாம், என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாங்களோ அவங்க பயந்துருவாங்களேன்னு சொல்லிட்டு மறைக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட மறைக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லி என்ன செய்யணும், அவர்கிட்ட விசாரிக்கணும். அவர்கிட்ட விசாரிச்சா அவர்
எல்லாமே நமக்கு சாதகமாய் மாற்றி போடுவார். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 23 இத மாதிரி தாவீது நிறைய இடத்துல விசாரிச்சிருக்கார். நிறைய இடத்துல அவருடைய வாழ்க்கையே ஆண்டவர்கிட்ட விசாரிச்சு செய்தார். 2 உதாரணங்களை மட்டும் சொல்றேன். 1 சாமுவேல் 23 2 அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தியரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். பாருங்க, பெலிஸ்தர் கேகிலாவின் மீது யுத்தம் பண்ண வராங்க, களஞ்சியங்கள்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது உடனே கர்த்தரிடத்துல, நான் போய் பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததுக்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை நீ ரட்சிப்பாயாக என்று சொல்லி அனுப்புறாரு. உடனே தாவீதின் மனுஷர்லாம் கிட்ட சொல்றான், இவன் வாங்க நம்ம போய் அதை முறியடிச்சலான்னு. அவங்க எல்லாம் சொல்றான், ஐயோ நாங்க இங்க இருக்கும் போதே பயப்படுறோம், நாங்க பெலிஸ்தரை சேனைகளின் எதிர்க்கிறதுக்கு கேகிலாவுக்கு போனா என்ன நடக்கும், எவ்வளவு அதிகமா நாங்க பாதிக்கப்படுவோம் சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. திரும்பவும் போய் தாவீது என்ன பண்றான்? 4 வாசிங்க. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். பாத்தீங்களா, திரும்பவும் அவங்க எல்லாம் பயந்தோன்னா திரும்பவும் கேட்கறாங்க, விசாரிக்கிறாரு. எப்படி பாருங்க, ஆண்டவர்கிட்ட விசாரித்து, நான் தான் சொன்னேனப்பா முதல்ல, நீ ஏன்பா மனுஷர் பேச்ச கேட்டு திரும்ப விசாரிக்கிற அப்படிலாம் அவர் கோவப்படவே இல்லைங்க. அவர் அழகா திரும்பவும், நீ போ, நீ எழும்பி கேக்கிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், நீ கேக்கிலாவை மீட்டுக்கொள்ள. அதே மாதிரி மனுஷரை கூட்டிட்டு போய் கேக்கிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்கள் அநேகரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை நடத்தி கொண்டு போனான். இவ்விதமாய் கேக்கிலா குடிகளை ரட்சித்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படிலாம் நிறைய காரியம், எல்லா காரியத்திலையும் அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அவர் இந்த இடத்துக்கு நான் போய் குடியிருக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். 2 சாமுவேல் 2:1 பாத்தீங்கன்னா அவர், நான் இது போல நான் இந்த இடத்துக்கு போறேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார். 2 சாமுவேல் 2:1 பாருங்க, அதுலயும் அப்படி கேட்கிறார். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். போன்னு சொன்ன உடனே போல, அந்த யூதாவின் பட்டணத்துல நான் எந்த இடத்துல போலாம் அப்படின்னு கேட்கிறார். தாவீது கேட்டதுக்கு அவர் எப்ரோனுக்கு போன்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் போறாருன்னு பாக்குறோம். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் விசாரித்து தாவீது என்ன செய்யறாரு? ஆண்டவரிடத்துல விசாரித்து காரியங்களை செய்யறார். நீங்களும் நானும் தாவீதை போல நாம் அப்படியாய் விசாரித்து ஆண்டவரிடத்திலே காரியங்களை செய்யும் போது உண்மையாகவே தாவீதின் காரியத்துல வர அவன் விருத்தியானான், வர அவன் பலத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவரிடத்திலே விசாரிக்க பழகும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே எந்த பிரச்சனை இருந்தாலும், அல்லது ஒரு சமுதாயத்தின் பிரச்சனை இருந்தாலும், சபையிலே ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்திலே விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரிக்கும் போது நம்முடைய காரியம் ஜெயமாய் முடியும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு பாடல் பாடி ஜெபிக்கலாம். நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவேன், கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவேன், கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீர் எங்கள் கோட்டை, என் துருகம், என் ரட்சணிய கொம்பு. நீங்க உங்களை விட யார் எங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும்? உங்ககிட்ட இல்லாம நாங்க யார்கிட்ட போய் விசாரிக்க முடியும் ஆண்டவரே? மனிதர்கள் சொல்ற ஆலோசனைகள்லாம் ஒன்றுமில்லாமல் போக ஆண்டவரே. தவறான ஆலோசனைகளுக்கு எங்களை வழிநடத்துவார்கள் ஆண்டவரே, அல்லது சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பார்கள் ஆண்டவரே. சரியான ஆலோசனையை சரியா எங்களை கைட் பண்ணாம திசை திருப்பி விடுவார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் சொல்லுகின்ற ஆலோசனை எவ்வளவு பெரிது, சரியா அழகா நடத்துறீங்க ஆண்டவரே. சாமுவேலை ஆண்டவரே அழகா நடத்துனீங்க ஆண்டவரே. தாவீதை அழகா நடத்துனீங்க ஆண்டவரே. ரெபேக்காள் இடத்திலே விசாரித்த போது அழகாய் சரித்திரத்தையே பின்னால வர
சரித்திரத்தையே நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அது போல நாங்களும் உம்மிடத்திலே விசாரிப்பதற்கு மறந்து போய் எங்கெங்கேயோ பெரிய மனிதர்களையோ அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையோ அல்லது ஆண்டவரே எங்களை சார்ந்தவர்களையோ நாங்கள் கேட்டு விசாரிக்காதபடி ஆண்டவரே, இனி எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மாத்திரம் நம்பி கர்த்தரிடத்திலே விசாரித்து அதன் மூலமாக வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு நேரடியாக நீங்க கர்த்தாவை மறைமுகமாகவோ நேரடியாக பேசி எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. இன்றிலிருந்து ஆண்டவரே ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நாங்கள் புகுந்து உம்மை மட்டும் விசாரித்து வாழ அதன் மூலம் ஜெய வாழ்வு பெற நீர் கிருபை செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் திசை தடுமாறி காணப்படுகிறார்களா ஆண்டவரே, யார் யார் திசை தடுமாறி காணப்படுகிறார்களோ, குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, என்ன டிசிஷன் எடுப்பது, என்ன காரியம் செய்வது என்று சொல்லி பிள்ளைகளுடைய திருமண காரியம், குழந்தை காரியம் அல்லது வெளிநாட்டு பிரயாணம், படிக்கின்ற காரியங்கள், எல்லா காரியங்களையும் உம்மிடத்திலிருந்து விசாரித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.